வணக்கம். நம்மள பல பேத்துக்கு கழுத்து வலி, தோள்பட்ட வலி, இடுப்பு வலி, கை வலி, கால் வலி இந்த மாதிரி நிறைய வலிகளை அனுபவிச்சுட்டு இருப்போம். இந்த வலிகள் அனுபவிக்காதவங்க இல்லைன்னே சொல்லலாம். இந்த வலிகள் ஏன் வருது, அதுக்கான காரணம் என்ன, அதை எப்படி இயற்கையான முறையில் சரிப்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பதிவு தான் இது. இந்த வலிகள் அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்பு நம்மளுக்கு சொல்லக்கூடிய ஒரு சிக்னல். அதாவது இந்த இடத்துல உங்களுடைய கவனம் தேவை அப்படிங்கிற பாடியோடைய ஒரு லாங்குவேஜ், உடலின் மொழி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, எனக்கு பசிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம், தூக்கம் வருதுன்னு சொல்கிறோம். அந்த மாதிரி நம்ம உடம்பு நம்மளுக்கு ஏதோ ஒரு தகவலை சொல்ல முயற்சி பண்ணுது. ஸோ இதில் என்ன விஷயம் அப்படின்னா 5 காரணங்கள் இருக்க முடியும். முதல் காரணம் பார்த்தீங்க அப்படின்னம்னா, நம்ம கழிவுகள் முழுமையாக வெளியேறாமல் இருந்துச்சு அப்படின்னம்னா கழிவு தேக்கமாகி அதனால் வலிகள் வரலாம். உதாரணத்துக்கு எனக்கு பெருங்குடல்ல மலம் ப்ராப்பராக வெளியில் போகலை, மலம் தேங்கிடுச்சு அப்படின்னம்னா பெருங்குடல் வீக்கமாக ஆரம்பிக்கும். அந்த பல்ஜ் நம்மளுக்கு பின்னாடி நம்மளுடைய L4 L5 அப்படின்னு சொல்லக்கூடிய லம்பார் ரீஜியனில் வலி வரும். சில சமயத்தில் யூரினரி பிளாடர்லேயோ அல்லது நம்மளுடைய பீரியட்ஸ் ஆகிறப்போ நம்மளுக்கு அங்கே யூட்ரஸில் ஏதாவது இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்துச்சுனாலோ அது என்ன பண்ணும் அப்படின்னம்னா சாக்ரல் ரீஜியன், அடி டெயில் போனில் நம்மளுக்கு வலி வரும். ஒருவேளை நம்ம லிவர் ஆர் ஸ்டொமக் இங்கெல்லாம் அல்சர் இருந்துச்சு அப்படின்னம்னா நம்மளுடைய முதுகுடைய அப்பர் நம்மளுடைய ஹிப் ரீஜியனில் நம்மளுக்கு வலி வரலாம். சம்டைம்ஸ் லங்கில் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்னம்னா அதோடைய டாக்ஸின்ஸ் கலெக்ட் ஆகிறப்போ அப்பர் பேக்கில் பெயின் வரலாம். ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய கழிவுகள் முழுமையாக வெளியேறலை, பெருங்குடல் வெளியேறலை அப்படின்னம்னா லோவர் பேக், நம்மளுடைய லங்ஸில் ப்ராப்பரான கழிவுகள் வெளியேறாமல் சளி பிடிச்சிருக்குது, சளி கோத்து இருக்குது, கன்ஜஷன் இருக்குது அப்படின்னம்னா அப்பர் பேக்கில் வரலாம். அல்லது நம்மளுடைய ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ராங் போஸ்டர்ஸ். நம்ம உட்காந்துட்டு இருக்கிற விதம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு நிறைய பேர் கார் ஓட்டுறப்போ நம்மளுடைய பாடி பார்த்தீங்கன்னா இப்படி குறுகலாக போயிடும். ஸோ ஷோல்டர் ட்ரூப் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரூப்பிங் வர்றப்போ நம்மளுடைய லங்ஸுடைய இன்ஹலேஷன் குறைஞ்சு போயிடும், எக்ஸலேஷனும் குறைஞ்சு போயிடும். இதனால் கழிவுகள் அதிகமாகி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாகி அசிடிக் பிளட் ஆகிறதுக்கு மேஜர் ரீசனாக இருக்குது. ரெண்டாவது கண்டினியூஸான அந்த போஸ்டர்ஸ், அந்த மசில்ஸ் ரிலாக்ஸ் பண்ண முடியாமல் டென்ஷன் அதிகமாகி மசில் கொஞ்சம் கொஞ்சமாக வீக் ஆக ஆரம்பிக்கும். அதனாலையும் வலி வரலாம். நம்ம டிரைவிங் அப்போ, அடுத்தது தூங்குறப்போ பெட்டுடைய போஸ்டர்ஸும் இன்னைக்கு நம்ம சாஃப்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு 11 inches மேட்ரஸ் ஆர் குஷன் பெட் இதெல்லாம் போகிறப்போ அந்த ராங் போஸ்டர்ஸ் நம்மளுடைய ஸ்பைனல் கார்டுடைய அந்த அலைன்மெண்ட் மாறி போச்சுனாலும் நம்மளுக்கு பேக் பெயின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒர்க்கிங் டேபிள் அதோடைய ஹைட் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுக்கு மேபி அந்த ஷோல்டருடைய அலைன்மெண்ட்டுக்கு ஈக்குவலாக இல்லாமல் ஐ லெவலில் இல்லாமல் மேபி முன்ன பின்ன இருந்துச்சுனாலும் நம்ம சம்டைம்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம கை மேலேயே வச்சு ஒர்க் பண்ணுற மாதிரி அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சுனாலும் நம்மளுக்கு ஷோல்டர் பெயின், கைவலிகள்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது விஷயம், நம்ம இன்னைக்கு செடென்ட்ரி லைஃப் ஆயிடுச்சு. நம்ம எல்லாருமே டேபிள் டாப் ஒர்க் மாதிரி நம்ம டேபிள்லேயே எல்லாமே வேலை பண்ணுறோம். லேடிஸ் ஆகட்டும், நிறைய இன்னைக்கு கிச்சன் நம்மளுக்கு நிறையா அசசரிஸ் வந்துருச்சு. நம்ம ஆண்களுக்கும் ஆகட்டும் பெண்களுக்காகட்டும் நம்மளுடைய உடல் உழைப்பு இன்னைக்கு ரொம்ப குறைஞ்சி போயிடுச்சு. இதோட வெளிப்பாடாக நம்மளுடைய பாடியில் இருக்க சர்க்குலேஷன் ப்ராப்பராக இருக்க மாட்டேங்குது. அதோடைய விளைவு நம்ம பாடியில் அங்கங்கே ஸ்டாக்னண்ட் ஆகி நம்ம நாடிகளில் பிளாக் ஆகிடுது. அதனாலையும் நம்மளுக்கு வலி வரலாம். நாலாவது முக்கியமான காரணம் நம்மளுடைய ஸ்ட்ரெஸ். அதிகமான அளவு இன்னைக்கு ரொம்ப பதட்டப்படுறோம், டென்ஷன் ஆகிக்கிறோம், கோவப்படுறோம், கவலைப்படுறோம். ரொம்ப நம்மளுடைய மனம் ரொம்பவே இன்னைக்கு சந்தோஷமாக இல்லை. அந்த காரணத்தினால அந்த எமோஷனல் சப்ரெஷன், சம்டைம்ஸ் கோபத்தை காட்ட முடியாமல் இருக்கலாம், அல்லது ரொம்ப மன அழுத்தமாக இருக்கலாம். இந்த எமோஷனல் ஸ்ட்ரெஸ் இருந்துச்சுனாலும் அங்கங்கே நர்வ் எண்டிங்ஸ் எல்லாத்துலேயுமே ஹை ஸ்ட்ரெயின் ஆகும். இதனால் அந்த பெயின் சிக்னல்ஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னம்னா நம்மளுக்கு சாதாரணமாக ஒரு வலி வந்துச்சுன்னா கூட மேனேஜ் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம ஸ்ட்ரெயினாக இருக்கிறோம், ரொம்ப கவலையாக இருக்கிறோம் அப்படின்னம்னா சின்ன வலி கூட பெரிய வழியாக தெரியும். ஸோ அதனால் நம்மளுடைய மனசை ஆரோக்கியமாக, சந்தோஷமாக, ஹாப்பியாக, உற்சாகமாக வச்சுட்டிங்க அப்படின்னம்னா பெயின் ஈஸிலி மேனேஜபிள். அடுத்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்மளுடைய இயற்கைக்கு மாறான வாழ்வியல் முறை. இன்றைக்கி நிறைய உணவு பழக்கத்தில் நிறைய விஷயங்கள் நம்ம இயற்கையோடு இணைஞ்சு நம்ம வாழாமல் இருக்கிறோம். இயற்கையோடு இணைந்து வாழ்க்கை அப்படின்னம்னா நம்மளுடைய ஆர்கன் கிளாக், இதை பற்றி நான் நிறைய பேசியிருக்கிறேன்.
அந்தந்த நேரத்தில் அந்தந்த காரியங்களை செய்யணும். இப்போ இரவு நேரத்தில் தூங்கிடணும், பகல் நேரத்தில் எழுந்திருக்கணும், கொஞ்சமாவது ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இயற்கையோடு இணைஞ்சிருக்கிறப்போ நம்மளுடைய பாடி ரொம்ப அற்புதமாக அது நேச்சுரலான இம்யூனிட்டியோடு இருக்கும். இப்போ இயற்கைக்கு விரோதமான ஒரு வாழ்வியல் முறை இருந்துச்சு அப்படின்னம்னா பாடியோட சர்க்குலேஷன் இதெல்லாமே பாதிச்சு கழிவுகள் அதிகமாக தேங்கி நான் அடுத்து சொன்ன அந்த 4 காரணங்களும் இதோட சேர்ந்துக்கும். அதனால இந்த விஷயங்களை எல்லாம் நீங்கள் கவனித்து உங்களுடைய பாடியை பியூரிஃபை பண்ணீங்க, டீடாக்ஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா இந்த டாக்ஸிகேஷனால் வரக்கூடிய பெயினை மேனேஜ் பண்ணலாம். போஸ்டர்ஸை கரெக்ட் பண்ணீங்க அப்படின்னம்னாலும் உங்களுடைய மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம். கூடவே வந்து அந்த மசில்ஸை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு நிறைய ஆசனாஸ் ப்ராக்டிசஸ் இருக்குது. எந்த இடத்துல பெயின் இருக்குது, எதனால் ரூட் காஸ் அப்படிங்கிறத ஒரு நேச்சுரோபதி ஆர் யோகா டாக்டர் கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கான ஸ்பெசிஃபிக்கான உங்களுடைய போஸ்டர்ஸ் தெரப்பியூட்டிக்கலாக கஸ்டமைஸ் பண்ணி அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னம்னா வெரி எஃபெக்டிவாக சரிப்படுத்திக்க முடியும். 3வது விஷயம் வந்து சரியான உணவு பழக்கம். நல்ல உணவுகள், நல்ல பழங்கள், காய்கறிகள், நல்ல ரிச்சாக இருக்கக்கூடிய வைட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்கக்கூடிய உணவுகள் சாப்பிட்றது மூலமாக உங்கள் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ண முடியும். நேச்சரோட கனெக்டடாக இருக்கிறது, சன் பாத், மட் பாத், வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் அல்லது நல்ல ஒரு நேச்சுரல் தெரப்பீஸில் போயிட்டு நல்ல ஒரு ஆயில் மசாஜஸ் பண்ணுறது, ஃபர்மெண்டேஷன் பேக்ஸ் கொடுக்கறது, இதெல்லாம் பண்ணலாம். யோகிக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னம்னா அற்புதமாக பிராணாயாமாஸ் ஹெல்ப் பண்ணும். சிம்பிளான நாடி சுத்தி பிராணாயாமா உங்களுடைய நாடியில் இருக்கக்கூடிய அத்தனை பிளாக்ஸையும் ரிமூவ் பண்ணும். உங்களுடைய பிராணாயாமா ப்ராக்டிசஸ், அனுலோம் விலோம், பிராமரி ப்ராக்டிசஸ், இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப சிம்பிளாக எந்த விதமான கெடுதலும் இல்லாமல் உங்கள் பாடியை வந்து சப்ரெஸ் பண்ணாமல் அந்த பெயினுக்கான ரூட் காஸை கண்டுபிடிச்சு சரிப்படுத்தக்கூடியது. இன்றைக்கி நம்ம பல சமயங்களில் வந்து ஒரு டேப்லெட்டை சாப்பிட்டு பெயினை மேனேஜ் பண்ணிக்கலாம்னு சொல்லி போயிடுவோம். ஆனால் இந்த டேப்லெட்ஸ் எல்லாம் என்ன பண்ணும், உங்களுடைய மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணாது, சப்ரெஸ் பண்ணி வைக்கும், அதை மேனேஜ் பண்ணும், ஆனால் க்யூர் பண்ணாது, ஹீல் பண்ணாது. ஆனால் நம்ம சொல்லக்கூடிய இந்த நேச்சுரல் மெத்தட்ஸ் ரூட் காஸ்லேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால பெர்மனெண்ட்டாக உங்கள் பெயினிலேருந்து நீங்கள் விடுபட முடியும். மெனி டைம்ஸ் இன்னொரு அலார்மிங் விஷயம் நான் சொல்கிறேன், நம்ம சாப்பிடக்கூடிய சில மருந்துகள் கிட்னியை போய் பாதிக்குது. பெயின்காக சாப்பிட்ற மருந்து, தலைவலிக்காக நான் தொடர்ந்து மாத்திரை சாப்பிட்றேன், இன்றைக்கி வந்து கிட்னி கெட்டு போய் டயாலிசிஸில் இருக்கேன். நான் இடுப்பு வலிக்காக சாப்பிட்ற மருந்து இன்றைக்கி லிவர் கெட்டு போச்சு. இந்த மாதிரி நிறைய பேஷண்ட்ஸ் நம்மக்கிட்ட வராங்க. ஸோ அதுலேருந்து தப்பிச்சு நீங்கள் முழு ஆரோக்கியத்தை உங்களுடைய கையில் தான் நீங்கள் வச்சுருக்கீங்க. அதனால் நீங்கள் மேம்படுத்திக்க முடியும். பெயின் அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சிக்னல் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு அட்டென்ஷன், எனக்கு இந்த இடத்துல கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் உடம்பு சொல்லுது. அதனால் அதையை கவனித்து உங்கள் மூல காரணத்தை கண்டுபிடிச்சு சீர்படுத்திக்கோங்க. ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ்கிறதுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.